ஆலு கோஃப்தா செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மைதா, பிரெட் கிராம்ஸ், கேரட், கேப்சிகம், பச்சை மிளகாய், மல்லி இலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். தண்ணி சேர்க்காம பிசைஞ்சுக்கணும். தேவையான உருண்டைகளை நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா உருட்டி வச்சுக்கணும். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதுக்கான ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஒரு பேனில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி இதில் தயிரை சேர்த்துக்கணும். 1 கப் தயிர். இப்போ ஒரு பேனில் வெண்ணெய், ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, தக்காளி அரைச்சதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ இதில் கரம் மசாலா, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். தயிர் அரைச்சதை சேர்த்துக்கணும். நல்லா கொதித்த உடனே மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து மூடி வச்சிடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. இது